சாந்தி. 9/6/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 15/2/2000. உங்களின் மனதை சுத்தமாகவும் புத்தியை தெளிவாகவும் வைத்திருந்து ஒளியாலான இலேசான தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் என்று பாப்தாதா தங்களுக்கே அதிபதிகளாக இருக்கும் குழந்தைகளை பார்க்கின்றார். சுய ராஜ்யம் என்பது பிராமண வாழ்க்கையின் பிறப்புரிமையாகும். ஒவ்வொரு பிராமணரையும் பாப்தாதா சுய ராஜ்ய சிம்மாசனத்தில் இருத்தியுள்ளார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறவி எடுத்தவுடனேயே சுய ராஜ்யத்திற்கான உரிமையை பெற்றுள்ளார்கள். எந்த அளவு அதிகமாக உங்களின் சுய ராஜ்ய ஸ்திதியில் நீங்கள் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்குள் அதிக அளவு ஒளியையும் சக்தியையும் நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் என்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் ஒளி கிரீடத்தை பார்க்கின்றார். எந்த அளவிற்கு நீங்கள் உங்களுக்குள் சக்தியை கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் ஒளி கிரீடமும் வரிசை கிரமமாக பிரகாசிக்கும். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் சகல சக்திகளையும் உங்களின் உரிமையாக கொடுத்துள்ளார். நீங்கள் ஒவ்வொருவருமே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவீர்கள். எந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் எங்கும் உள்ள சுய ராஜ்ய அதிகாரிகள் எல்லோருக்கும் தமது பௌதீக ரூபங்களிலோ அல்லது தமது சூட்சும ரூபங்களிலோ ஒரு சந்திப்பை கொண்டாடுபவர்களுக்கும் தமது நடத்தையினூடாகவும் தமது முகங்களிலும் தமது மேன்மையான உரிமையை வெளிப்படுத்தும் விசேடமான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவை ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றுபவர்களுக்கும் சதா தமது மனங்களை சுத்தமாகவும் தமது புத்திகளை தெளிவாகவும் ஆக்கிக் கொள்பவர்களுக்கும் இத்தகைய இயல்பான தீவிர முயற்சியை செய்யும் ஆத்மாக்களுக்கும் சதா தந்தையுடன் இருந்து தந்தையுடனேயே ஒன்றாக வீடு திரும்புகின்ற டபுள் லைட் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரமும் ஆசீர்வாதம். நீங்கள் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டும் பற்றற்றவராகவும் இருந்து சகல வசதிகளையும் பயன்படுத்தும் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டவர் ஆகுவீர்களாக. எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பவர் என்றால் எதிலும் பற்று வைக்காமல் சதா தந்தையிடம் அன்பாக இருத்தல் என்று அர்த்தம். இந்த அன்பான சுபாவம் உங்களை பற்றற்றவர் ஆக்கும். உங்களுக்கு தந்தையிடம் அன்பு இல்லாவிட்டால் உங்களுக்குள் பற்றற்ற தன்மை இருக்காது. ஏதாவது பற்று உங்களுக்குள் இருக்கும். தந்தையிடம் அன்புடையவர்கள் சகல கவர்ச்சிகளில் இருந்தும் அப்பாற்பட்டிருப்பார்கள். அதாவது அவர்கள் பற்றற்றவர்களாக இருப்பார்கள். இதுவே எதிலும் பாதிக்கப்படாத ஸ்திதி எனப்படுகின்றது. அத்துடன் எந்தவிதமான எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியினதும் ஆதிக்கத்துக்கு உட்படாதவர் எனப்படுவார். ஏதாவது படைப்பை அல்லது வசதியை அவற்றினால் பாதிக்கப்படாத வண்ணம் பயன்படுத்துபவர்கள் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டுள்ள ராஜ ரிஷிகள் ஆவார்கள். ஸ்லோகம். உங்களின் இதயத்தில் சுத்தமும் நேர்மையும் இருக்கும்போது பிரபு மகிழ்ச்சி அடைகின்றார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சொர்க்கத்தில் வாழ்ந்த சொந்தங்கள்